ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலைவாய்ப்பு 2026க்காக வந்திருக்குங்க. நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலில் தொடர்ந்து ஆசிரியர் வேலைவாய்ப்பு பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஆசிரியராக வேலை செய்கிறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. நீங்கள் முதுகலை படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பணியிடம். இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் கணித பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும். இது எம்எஸ்சி தப்பாக இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். அப்போ ஆண்களுக்கு இல்லையா? ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருக்க தனி வீடியோவை போடலாம். அது நிறைய வேகன்சி இருக்கு. தற்போது பெண்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கணிதம் பாடத்திற்கு வந்திருக்கு. பொது பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆனால் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த சப்ஜெக்ட் நான் பார்க்கலாம் வாங்க. அடுத்த சப்ஜெக்ட் ஆங்கிலம் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பிஏ ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி இனச்சுழற்சியும் பொது பிரிவினராக கொடுத்துருக்காங்க. அரசு விதிகளை படி தான் சம்பளம், டெட் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த சப்ஜெக்ட் தமிழ். இந்த தமிழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கிற பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் போஸ்டிங்க்கு நீங்கள் பிஏ ப்ளஸ் பிஎட் நீங்கள் படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் இருக்கும். டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாடம் பார்த்தீங்களா ஆங்கிலம் பாடம் தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கில பாடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு ப்ளஸ் பிஎட் படிச்சிருந்தீங்களா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இனச்சுழற்சி எஸ்சிஏ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி மட்டும் சேஞ்ச் ஆகுது. மீதி வந்து எல்லாமே ஆங்கிலம் பாடம் அரசு விதிகளை படி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து வரலாறு பாடம் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த பிஏ வரலாறு ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்காங்க. எம்பிசி பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு விதிகள் படி உங்களுக்கு 36,900 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் இருக்கும். டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து ஆங்கிலம் பாடம் கேட்குறாங்க பாருங்க. ஆங்கிலம் பாடம் பிஏ பிஎட் நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்து இனச்சுழற்சி பார்த்தீங்களா எம்பிசியில் பெண்கள் கேட்டகரியில் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்களா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வேணும். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வேணும். டிகிரி மார்க் ஷீட் வேணும். அதேமாதிரி டிசி ரெசிம் வித் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆதார் கார்டும் கேட்குறாங்க. டெட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எனி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தால் நீங்கள் வைக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுலாம், கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கம்யூனிட்டி இனச்சுழற்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதர சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கணும். அடுத்து விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 30/1/2026 லாஸ்ட் டேட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்கள். நாடார் சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி எங்கே இருக்குது? வடபுதுப்பட்டி தேனி மாவட்டத்தில் 625531 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் பொறுத்த வரைக்கும் 9443030448 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லையா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க 9994447855 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு அதுக்கு மேலே கூட விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 30/1/2026 அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்ல. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நிறைய வேகன்சி இருக்குது. இதில் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் பணி. இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்புலாம் தெரிஞ்சு நீங்கள் வேலை செய்கிறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். நீங்கள் விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கிடலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா ஒரே லைக் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.